பற்றி பார்க்க போகிறோம்னா Wireshark யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான நெட்வொர்க் டிராஃபிக்கை இன்டர்செப்ட் பண்ணது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது ஒரு பிங்கு கமெண்ட், ஓகேங்களா? ஒரு பிங்கு கமெண்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அதில் பேக்ரவுண்டில் எந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் சென்ட் ஆகுது, எந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான நெட்வொர்க் இன்டர்செப்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நான் அட்வான்ஸில் போவேன். ஸோ அதனால தான் ரொம்ப பேசிக்காக நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஓஎஸ் வந்து இன்றைக்கி உபுண்டு ஓஎஸ், ஓகேங்களா? ஸோ ஏன்னா மல்டிபிள் ஓஎஸ் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் Wireshark ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கெட்டை கேப்சர் பண்ணுற விஷயம் தான், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து Wireshark வச்சு எதை கேப்சர் பண்ண போகிறோம்? பிங்கு கமெண்ட்டை தான் கேப்சர் பண்ண போகிறோம். லைக் வந்து எப்படி சொல்கிறது, பிங்கு கமெண்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட்டை பேக்ரவுண்டில் நம்ம நெட்வொர்க்காக எப்படி இன்டர்செப்ட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிங்கு கமெண்ட் வந்து ரன் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு டெர்மினல் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் இன் டெர்மினல்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஜூம் இன் பண்ணிவிட்டு இப்படி ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ இப்படி ஓரமாக வச்சுக்கோம், ஏன்னா இந்த இடத்துல Wireshark வச்சுக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், Wireshark டூவில் நான் Wireshark, ஓகேங்களா? ஸோ உபுண்டுவில் Wireshark இருக்காது, நீங்கள் ஏபிடி இன்ஸ்டால் கொடுத்து தான் Wireshark ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஓ மை காட். ஸோ Wireshark வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் யூசரில் ரன் ஆகின்னு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நியூ டெர்மினல் கொடுத்துட்டு இங்கே வந்து Wireshark ரன் பண்ணுறேன். அதாவது sudo su டைப் பண்ணிவிட்டு யூபி ஸோ கிளியர் கொடுத்துட்டு இப்போ Wireshark டூவில் ரன் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், Wireshark டூல் வந்து சூப்பர் யூசரில் ரன் பண்ணால் மட்டும் தான் நமக்கு இந்த மாதிரி பேக்கெட்லாம் கேப்சர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் இதுக்கு முன்னாடி காமிக்கல, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் நான் இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+++ அமைக்கிட்டு if config கொடுத்துக்கிறேன். if config என்டர் பண்ணணும். if configம் ஒர்க் ஆகலையா, ip config என்னடா இது, ip/a. ஸோ ip/aல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ENPOS3ன்னு இருக்குது. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ENPOS3ன்னு. ஸோ அப்போ இங்கே வந்து அதோட இன்டர்ஃபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக்காக ஒரு பிங்கு கமெண்ட்டை நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிங்கு கமெண்ட் என்னான்னு சொல்லிடுறேன். பிங்குனா ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பி ரிப்ளை அனுப்பட்டு. லைக் வந்து இப்போ நான் pingu.google.comனா எனக்கு வந்து பிங்கு கிட்டே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்னு ஒரு க்ரோமில் சர்ச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபார்ம் பண்ணிடணும், கூகுள்ன்றது ஆக்டிவில் இருக்கா, கூகுள் கிட்டே நான் மெசேஜ் பண்ணால் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பிங்கு கமெண்ட் அனுப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிங்கு கமெண்ட் அனுப்பும்போது அந்த மிஷின் ஆக்டிவில் இருந்தால் அதுக்கிட்டேருந்து ரிப்ளை வரும், அந்த மிஷின் ஆஃப்லைனில் இருந்தால் நம்மளுக்கு ரிப்ளை வராது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் ஒன்ஸ் நான் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் வந்து எனக்கு கேப்சர் ஆகுது, ஓகேங்களா? ஸோ நான் Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்கெட்ஸ்லாம் கேப்சர் ஆகுது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிராஃப்லாம் அப் அண்ட் டவுன் நல்லா போயின்னு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு நெட்டு கனெக்ட் ஆகிடுது, google.com இருக்குது. நான் பிங்கு கமெண்ட் கொடுத்தோடனே எனக்கு ரிசல்ட் வருது. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பிங்கு கமெண்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணுறதுக்கும் அது ரிசல்ட் வர்றதுக்கும் கிட்டத்தட்ட இப்படி நீங்களே பார்த்த வரைக்கும் ஒரு செகண்ட் ஆகிருக்குமா, ஒரு 10 பேக்கெட் சென்ட் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகிருக்குமா. அந்த ஒரு செகண்ட் நடுவில் எவ்வளோ நம்மளுக்கு நெட்வொர்க் டிராஃபிக் இன்டர்செப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என் இன்டர்ஃபேஸை வந்து ENPOS3ன்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ வந்து நான் ஒன்ஸ் நான் பிங்கு கமெண்ட் சர்ச் பண்ணி பிங்கு கமெண்ட் திரும்பி நான் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பிங்கு கமெண்ட் வந்து எந்த மாதிரிலாம் Wireshark டூலில் போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். நான் இப்போ என்டர் பண்ணாத வரைக்கும் எனக்கு வந்து ரன் ஆகாது, ஏன்னா பேக்ரவுண்டில் எந்த ப்ராசஸ் இன்னும் புல் ஆகலை, ஓகேங்களா? இன்னமும் ட்ரிகர் பண்ணப்படலை, ஓகேங்களா? ட்ரிகர் எதனா ஒரு ப்ராசஸ் ட்ரிகர் பண்ணாதான், எதனா ஒரு நெட்வொர்க் கமெண்ட் ட்ரிகர் பண்ணாதான் அதுக்கான ப்ரோட்டோகால், அதுக்கான சோர்ஸ் டெஸ்டினேஷன்லாம் இங்கே வரும், ஓகேங்களா? அது வந்து பண்ணாத வரைக்கும் அதோடைய ரிசல்ட் வராது. ஸோ இப்போ வந்து நம்ம வராதுன்னு சொல்கிறதுக்குள்ள இங்கே வந்துடுச்சு, ஏன்னா இது வந்து பேக்ரவுண்டில் சின்ன ப்ராசஸ். ஸோ இது வந்து நார்மலாக சும்மா ரன் ஆகிருக்க ப்ராசஸ். நான் வந்து ஒன்ஸ் என்டர் கொடுக்குறேன், என்டர். ஸோ இங்கே வந்து என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிங்கு கமெண்டு ரெக்வெஸ்ட் அண்ட் ரிப்ளை போயின்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 64 பைட்ஸ் இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பேக்ரவுண்டில் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், பிங்குனா ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பி ரிப்ளை அனுப்புறதுன்னு வாயால் தான் சொல்லியிருப்பேன், தியரிட்டிக்கலாக சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? அதனால் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இதை நம்ம ஜூம் பண்ணிக்குவோம் கொஞ்சம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கண்டுக்காதீங்க, கீழே இருக்கிறத மட்டும் பாருங்கள். டிஎன்எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் பிங்கு கமெண்டில் என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன், தியரிட்டிக்கலாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
தியரிட்டிக்கலாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் google.com டார்கெட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கூகுள்ன்ற பேர் ஒரிஜினலாக ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டொமைன் நேம் சர்வரில் செக் பண்ணணும். ஓகேங்களா? டொமைன் நேம் சர்வரில் செக் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு பேர் இருந்தால் நம்மளுடைய பேக்கெட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் கிட்ட போகும். நம்ம அனுப்புகிற பேக்கெட் வந்து இப்போ ரீச் ஆகிற டெஸ்டினேஷன் வந்து ஆக்டிவில் இருந்தால் அந்த டெஸ்டினேஷன்லேருந்து திரும்ப சோர்ஸுக்கு ஒரு ரிப்ளை ஆன்சர் வரும். இல்லை அதாவது இப்போ நான் என் ஃப்ரெண்டு ஆன்லைனில் இருந்தானா நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்புனா எனக்கு வந்து ரிப்ளை வர மாதிரி தான் இதுவுமே. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம வந்து பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகுது ரிசீவ் ஆகுது இதுமாரி கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து ஸ்டாப் ஆகும். அந்தமாரி ஸ்டாப் ஆகும்போது இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கிளைண்ட்டும் சர்வரும் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க. இதில் கிளைண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான், சர்வர் யாருன்னு கேட்டிங்கன்னா கூகுள். ஸோ நான் வந்து கூகுள் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கும்போது அந்த சர்வர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ இவ்வளோ தான் இதோடைய பிங்கோடைய ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து பேக்ரவுண்டில் இப்போ ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி google.com கொடுக்குறோம். google.comன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும். நம்ம கொடுக்குற கொரியை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஒரு வேளை அப்படி இருந்ததுன்னா நம்ம அனுப்புகிற பேக்கெட்டை ஒரு ரெக்யூஸ்ட் பேக்கெட்டாக போகும். ஓகேங்களா? ஸோ ரெக்யூஸ்ட் ஒரு பேக்கெட் போனதுக்கான ரிசல்ட் இங்கே வந்துடுச்சு. அதேமாதிரி அடுத்த பேக்கெட்டுக்கான ரெக்யூஸ்ட் போயிருக்கு. அதுக்கு அடுத்த பேக்கெட் அந்த பேக்கெட்டுக்கான ரிப்ளை இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு ரெக்யூஸ்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டு ஒரு ரிப்ளை, ஒரு ரெக்வெஸ்ட்டு ஒரு ரிப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி பிக் கமெண்ட் போகும்போது வெறும் பேக்கெட்ஸ் மட்டும் தான் போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லைக் வந்து ஐபி பேக்கெட்ஸும் போகும். லைக் வந்து ஐபி சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபியும் போகும். சோர்ஸ் மேக் டெஸ்டினேஷன் மேக் ரெண்டுமே போகும். ஓகேங்களா? அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ சோர்ஸ் வந்து இதுதான் கூகுளோடைய ஐபி அட்ரஸ். இது வந்து நம்மளுடைய ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? 10.0.10.35 நம்மளோட ஐபி அட்ரஸ். இது வந்து நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம். லைக் வந்து ஒரு நிமிஷம் IP/A. ஸோ 10.0.10.35. ஸோ ஏன்னா இதுதான் நம்ம சிஸ்டம். இதுவே கூகுளுடைய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கூகுளுடைய ஐபி அட்ரஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ கூகுளோடைய ஐபி அட்ரஸ் தான் சர்வரு, நம்மளுடைய ஐபி அட்ரஸ் தான் கிளைண்ட்டு. ஸோ இது அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ்க்கு ரெக்வெஸ்ட் அண்ட் ரிப்ளை போயின்னு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஐபி அட்ரஸை டார்கெட் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறோம். அதனால் இந்த ஐபி அட்ரஸுக்கு நம்மளுக்கு ரிப்ளை கிடைக்குது. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம் 142.250 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குமே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிங்கு கமெண்ட் அடித்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம பிங்கு கமெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரிசல்ட்டு ஒரே ரிசல்ட் தான் இந்த நெட்வொர்க் டிராஃபிக்கில். நான் என்ன பண்ணுறேன், ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனே, பிங்கு google.com. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், பிங்கு google.com கொடுக்குறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் Ctrl+C கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக டொமைன் மட்டும் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஐபி அட்ரஸும் போடலாம். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன், பிங்கு ஸ்பேஸு நம்ம காப்பி பண்ண ஐபி அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிப்ளை வருது. ஓகேங்களா? நான் ஸ்ட்ரெயிட்டாக ஐபி அட்ரஸ் கொடுத்ததுனால எனக்கு டிஎன்எஸில் போய் செக் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஎன்எஸில் செக் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஐபி அட்ரஸுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பி ரிப்ளை கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லெஜிட்டிமேட்டானது தான். ஸோ நம்ம கிடைச்சது கூகுளோடைய ஐபி அட்ரஸ் தான் கிடச்சிருக்கு. நம்மளும் அதே கிடைச்ச ஐபி அட்ரஸ் திரும்பியும் பிங் பண்ணும்போது அதுக்கான ரிக்வெஸ்ட் அண்ட் ரிப்ளை தான் போயின்னு இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இங்கே இந்த ஒரு டேபாக நம்ம பின்னாடி இருந்து பார்த்துட்டு வருவோம். இன்ஃபர்மேஷன் டேபில் என்ன மாதிரி என்ன மாதிரி ப்ராசஸ் ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லைக் வந்து எக்கோ பிங்குன்ற கமெண்டு ரெக்வெஸ்ட் அண்ட் ரிப்ளை போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதேமாரி அதோடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98. ஓகேங்களா? ப்ரோட்டோகால் எந்த மாதிரியான ப்ரோட்டோகால் இங்கே ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐசிஎம்பி பேக்கெட். ஏன் இது ஐசிஎம்பி பேக்கெட்டாக ரன் ஆகணும், டிசிபியாக ஏன் ரன் ஆகக்கூடாது, யூடிபியாக ஏன் ரன் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். நம்ம கேட்டது ஒரு பிங்கு கமெண்ட். பிங்குன்றதுனா ரெக்வெஸ்ட் அனுப்பி ரிப்ளை அனுப்புது. அதாவது ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐசிஎம்பினா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். மெசேஜ் அனுப்புகிற ஒரு ப்ரோட்டோகால். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் பேக்கெட் போகிறதுனால இங்கே ஐசிஎம்பி பேக்கெட் யூஸ் ஆகுது. இதுவே நானும் ஒரு கூகுளும் ஸ்ட்ரெயிட்டாக கம்யூனிகேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் 2 பேர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், நாங்கள் வந்து ஃபைல் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா டிசிபி ப்ரோட்டோகால் இங்கே போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டேபுக்கு வாங்க. நெக்ஸ்ட் டேப் வந்து டெஸ்டினேஷன் டேப். ஏன் டெஸ்டினேஷன் டேப் இங்கே காமிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டெஸ்டினேஷன் எப்படி சொல்கிறது, இப்போ 2 சிஸ்டம் இருக்குன்னா அதில் ஒரு சிஸ்டம் எப்படி சோர்ஸாக ஆக்ட் ஆகும், இன்னொரு சிஸ்டம் டெஸ்டினேஷன் ஆக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சிஸ்டம் எப்படி இன்னொரு சிஸ்டம் கிட்ட பேசி தான் ஆகணும். அந்த சிஸ்டம் பேச ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பேச ட்ரை பண்ணுறவர் தான் சோர்ஸு. அவர் வந்து யார்கிட்ட சொல்ல போகிறாரோ அவர் தான் டெஸ்டினேஷன். ஸோ அதனால தான் இப்போ 10.0.10.35 ஒரு ஐபி அட்ரஸ் 142.250.76 ஒரு ஐபி அட்ரஸ் கூட பேச போகிறாருன்னா நான் 10.ன்னு ஆரம்பிக்கிறது என்னோட ஐபி அட்ரஸ் சோர்ஸ் ஐபி அட்ரஸ், 142 ஆரம்பிக்கிறது டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா?
ஸோ இது ஏன் வந்து இங்கே தலைக்கீழாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிப்ளை வந்திருக்கு. ரிப்ளை அதாவது எங்கேருந்து ரிப்ளை வந்ததோ அதுதான் சோர்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ரெக்யூஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். ஸோ இந்த 10.0.10 இதுதான் வந்து நம்மளுக்கான ரெக்யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்பர் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். ஸோ 1 இங்கே இருக்குது, 1க்கான ரிப்ளை 2 இங்கே இருக்குது, 3க்கான ரெக்யூஸ்ட் இருக்குது, 3க்கான ரிப்ளை இருக்குது, 5க்கான ரெக்யூஸ்ட்டு, 5க்கான ரிப்ளை. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரன் ஆகுது சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி. அதேமாரி டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லி செகண்டில் ரன் ஆச்சு. இது வந்து 0.00754 மில்லி செகண்ட்ஸு, 1 மில்லி செகண்ட்ஸு, 2 மில்லி செகண்ட்ஸு. ஸோ அந்தமாரி எத்தனை மில்லி செகண்டில் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நம்பர், எந்த நம்பர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃப்ரேம், 6 ஃப்ரேமில் 98 பைட்ஸ் ஆஃப் ஒயரில் 98 பைட்ஸு. ஸோ ஆன் ஒயரில் 784 பிட்ஸில் அதுக்கப்புறம் 98 பேக்கெட் வந்து கேப்சர் ஆகிருக்கு. ஓகேங்களா? 98 பைட்ஸை செட் பண்ணிக்கிறாங்க, 98 பேக்கெட் கேப்சர் ஆகிருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இத்தர்நெட்டோடைய மேக் அட்ரஸ் வந்திருக்கு. லைக் வந்து சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் ரெண்டுமே வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒன்றே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இது வந்து ரெண்டுமே நம்மளுடைய மேக் அட்ரஸ் தான். ஓகேங்களா? ஒன்று வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்ஃபேஸ், அதாவது நெட்டோடைய மேக் அட்ரஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேப்டாப்போடைய நம்மளுடைய விர்ச்சுவல் பாக்ஸோடைய மேக் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 IPv4 ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஏன்னா நீங்கள் இந்த ஐபி அட்ரஸை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இது IPv4 அட்ரஸில் தான் ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி டெஸ்டினேஷன் போட்டும் அதேமாதிரி இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகாலில் ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளியராக பார்த்தாச்சு. ஓகேங்களா? அதாவது பிங் கமெண்ட் மூலிமா நம்ம எப்படி Wiresharkல இன்ஸ்டால் பண்ணது, Wireshark இன்ஸ்டால் பண்ணதுன்னு சொல்கிற பாருங்க. Wiresharkல வந்து எப்படி பேக்கெட் கேப்சர் பண்ணது, பேசிக் கேப்சரிங்கே பண்ணது 12 நிமிஷம் வந்துருக்குது. இப்போ தான் நான் இங்கேயே பார்க்குறேன். இங்கே ஓடுது பாருங்கள், 12 நிமிஷம் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஏன்னா Wireshark நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு பர்டிகுலர் தனி கோர்ஸே இருக்குது. ஸோ Wiresharkல நம்ம வந்து ஃபுல்லாக தான் பார்த்தாகணும். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.